ஃபோட்டோஷாப் அப்படின்றது வந்துட்டு ஒரு ராஸ்டர் பேஸ்ட் டிசைனிங் சாஃப்ட்வேர். ஓகேவா? மீன்ஸ் ஒரு இமேஜை வந்து நீங்கள் நல்லா ஜூம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிக்சலாக தனித்தனி பாக்ஸாக குட்டி குட்டியாக கலர்ஸ் எல்லாமே தெரியும். இதான் ஃபோட்டோஷாப்போட இன்டர்ஃபேஸ். ஸோ நீங்கள் நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்து நியூன்னு கொடுத்து ஃபைல்ஸ் எல்லாமே இது பண்ணிக்கலாம். இப்போ ரீசெண்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே எல்லாமே ரீசெண்ட் ஃபைல்ஸ் காமிக்கும். ஸோ இங்கே வந்து அன்டைட்டில்னு இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், டெமோ அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன நேம், ஃபைல் நேம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபைல் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இட்ஸ் என்ன சென்டிமீட்டர். ஸோ நம்ம பிக்சல் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஹைட் வந்துட்டு 1080 கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ரெசல்யூஷன்ஸ் வந்து நீங்கள் மாற்றுறதுன்னா மாற்றிக்கலாம். இம்பார்ட்டன்ட்லி கலர் கோட் வந்து RGB கலரில் இருக்கும். RGB கலர் அண்ட் CMYK கலர். RGB கலர் அப்படின்றது வந்துட்டு ரெட், க்ரீன் அண்ட் ப்ளூன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ RGB கலர் வந்து மோஸ்ட்டாக டிஜிட்டல் ஸ்க்ரீன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. மீன்ஸ் ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இந்த யூடியூப்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் போஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்துட்டு RGB கலர் மோட் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். CMYK கலர் மோட் வந்து ஃபிசிக்கலாக பிரிண்ட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லைக் ஃப்ளையர்ஸ், பேனர்ஸ், பேக்கேஜிங் இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம CMYK கலர் வந்து சூஸ் பண்ணி, இப்போ நம்ம RGB கலர் சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆர்ட்போர்டு எந்த மாதிரி கலரில் வேணும், ஒயிட் கலராக, பிளாக் கலராக நீங்களாம் சூஸ் பண்ணி நீங்கள் ஒரு க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆர்ட்போர்டு வந்து இங்கே க்ரியேட் ஆகும். டூல்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அண்ட் இங்கே ப்ராப்பர்ட்டிஸ், லேயர்ஸ், சேனல்ஸ், பார்ட்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட், லைப்ரரிஸ், கலர்ஸ், ஸ்வாட்சஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்குது. ஸோ பேக்ரவுண்ட் நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப எப்பயுமே பேக்ரவுண்டில் இந்த லாக் இருக்கும். இந்த லாக் வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் இந்த லேயரை ஒர்க் பண்ணணும். ஸோ நீங்கள் இங்கே என்ன ஒர்க் பண்ணாலுமே உங்களுக்கு இங்கே லேயர்ஸாக கன்வெர்ட் ஆகும். அண்ட் டூல்ஸ், இது வந்து மூவ் டூல், அண்ட் இது வந்துட்டு மார்க்யூ டூல், அண்ட் இது வந்துட்டு செலெக்ஷன் ப்ரஷ்ஷு, ஆப்ஜெக்ட் செலெக்ஷன், க்ராப், ஃப்ரேமு, ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ்ஷு, மேலே நம்மளுக்கு நார்மலாக இருக்கிற மெனூஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நீங்கள் என்ன டாக்குமெண்ட்ஸ் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு இங்கே டாக்குமெண்ட்ஸ் வந்து ஆட் ஆகி. ஓகே, இப்போ வந்து நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன் இமேஜை இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா Ctrl+O கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். Ctrl+O அண்ட் நான் டவுன்லோட் பண்ணியிருக்க இமேஜஸ் வந்து நான் இங்கே இம்போர்ட். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். இங்கே எல்லாம் நம்மளுக்கு பிம்பிளாக இருக்குது. ஸோ இது எப்படி வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரிஜினல் லேயரை என்றைக்கும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு நான் டூப்ளிகேட் எடுத்து Ctrl+J ஷார்ட்கட். ஓகேவா? ஸோ ஒரிஜினல் லேயரில் நீங்கள் ஒர்க் பண்ண மாட்டீங்க, டூப்ளிகேட் லேயரில் தான் ஒர்க். ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ்னு இங்கே இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ப்ரஷ் சைஸு அண்ட் எப்படி வேணும் அப்படின்லாம் இருக்கும். ஸோ நம்ம வந்து ப்ரஷ் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்பாட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ப்ரஷஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ நம்ம எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்பாட்டாக வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த ஸ்பாட்டில் எல்லாமே ரிடக்ஷன் ஆகுது, தெரியுதா? ஸோ நம்ம இப்படி தான் வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் வச்சு நான் இந்த ஃபார்ஹெட்டில் மட்டும் இருக்கிற ஸ்பாட்ஸை ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இங்கே வந்து நான் ஒர்க் பண்ண ஃபைலை வந்து ஹைட் பண்ணுறேன். ஸோ இதுதான் ஒரிஜினல் ஃபைல். இப்போ நான் ஒர்க் பண்ண ஃபைல் வந்து இது. ஸோ இதை நான் ஒர்க் பண்ண ஃபைல், இதை ஹைட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் ஒரிஜினல் ஃபைல். அண்ட் இப்போ நம்ம ஒர்க் பண்ணது வந்து இப்படி. ஸோ இதுதான் வந்து ஸ்பாட் ரிடக்ஷன், ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹேர் ரிஃபைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஹேரை இன்னும் பவுன்ஸியாக எப்படி காமிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்டை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி, அண்ட் இங்கே வந்து நம்மளுக்கு ஆப்ஜெக்டை ஃபைன் பண்ணி அண்ட் இதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கணும். இங்கே வந்து என்ன பண்ணோம்னா ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூலில் ஃபுல்லாகவே ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி ஃபுல்லாக ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம வந்து செலக்ட் பண்ண போகிறோம். என்ன பண்ணியிருக்கேன், இங்கே ஃபுல்லாக ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் செலக்ட் அண்ட் மாஸ்க் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். பேக்ரவுண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன் பிளாக் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஆன் பிளாக்ல ஒபாசிட்டி வந்து 50 இருந்துச்சுன்னா ஃபுல் டார்க் சேஞ்ச் பண்ணால் தான் நம்மளுக்கு ஹேரோட டென்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இங்கே அவுட்புட் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அவுட்புட் செட்டிங்கில் வந்து டீகன்டாமினன்ட் கலர்னு இருக்கும். அதை வந்து எனேபிள் பண்ணோன்னா இங்கே ரிஃபைன் ஹேர்னு இருக்கா. ஸோ ரிஃபைன் ஹேர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ப்ரஷஸ் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் ஜூம் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கார்னரில் இருக்க ஹேர்ஸை மட்டும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ண போகிறோம். அண்ட் இங்கே ப்ளஸ் அண்ட் மைனஸ்ன்னு இருக்குது ப்ரஷ்ஷு. ஸோ நீங்கள் ப்ளஸ் கொடுத்தா ஆட் ஆகும், மைனஸ் கொடுத்தா மைனஸ் ஆகும். ஸோ நம்ம வந்து ப்ரஷ்ஷோட சைஸ் வந்து இங்கே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே சைடில் வந்து ஸோ இங்கே வந்து ஹேர் ரிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணோன்னா ஓகே கொடுத்து நம்ம வந்து ஸ்க்ரீனை இது பண்ணிக்கலாம். ஸோ ப்ராசஸ் இது பண்ணிடலாம். ஜூம் அவுட் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு இதை ஹைட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஹைட் பண்ண தெரியுது உங்களுக்கு ஹேர் கொஞ்சம் டென்ஸாக இருக்கிறது. ஸோ இதை வேணால் நம்ம டூப்ளிகேட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஸோ டூப்ளிகேட் பண்ணியாச்சு, தெரியுதா?
ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ட்ரெஸ்ஸோட கலர் வந்து எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரிஜினல் லேயர்லேருந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ ஓஜி லேயர் நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல் வச்சு நான் இந்த ட்ரெஸ் மட்டும் கிளிக் பண்ண. ஸோ நான் வந்து இந்த ட்ரெஸ் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, கலர் சேஞ்ச் பண்ணணும். கரெக்டாக? அண்ட் இங்கே வந்து நம்மளுக்கு ஹேண்டோட பாதி வந்து செலக்ட் ஆகிருக்கு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, குவிக் செலெக்ஷன் டூலுக்கு சேஞ்ச் பண்ணி ப்ரஷ்ஷை வந்து மைனஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து இதை லைட்டாக இப்படி மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே. இப்போ நம்ம ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இதை கொடுத்து இங்கே ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒர்க் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா கலர். ஸோ எப்படி கலர் சேஞ்ச் பண்ணணும்னா இங்கே கிரியேட் ஃபில்லுன்னு இருக்கும். கிரியேட் ஃபில்லில் போயிட்டு சாலிட் கலர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதில் போயிட்டு ரெட்டு, பிளாக்கு, க்ரீனு இந்த மாதிரி வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மேலே எல்லாமே உங்களுக்கு வந்து இதெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியும். ஸோ இப்போ தெரியுதா? ரெட் கலர் கொடுத்தாச்சு. ரெட் கலர் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது நார்மலில் இருக்குது. ஸோ நார்மலில் இருக்கிறத வந்து நான் மல்டிப்ளை கொடுத்தேன் அப்படின்னா இது மல்டிப்ளை அந்த ட்ரெஸ்ஸோட பிளண்ட் ஆகிடும். அண்ட் உங்களுக்கு இதை இன்னும் எக்ஸ்ட்ரா பிளண்ட் பண்ணோம் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி பிளண்டிங் ஆப்ஷன் இருக்கும். ஸோ பிளண்டிங் ஆப்ஷனில் லேயர், கரண்ட் லேயர் அண்ட் இதில் வந்து நீங்கள் லைட்டாக அண்டர்லேயிங் லேயர்லலாம் வந்து பிளண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இது ஒரு பிளண்ட் ஆகி இருக்கும். இந்த மாதிரி கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த லேயரை எடுத்துகிட்டு போய் மேலே வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இது எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கு எப்படி வந்து நம்ம ஒரு பேக்ரவுண்ட் லேயர் வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு, பேக்ரவுண்ட் வந்து ஆல்ரெடி எல்லோ கலரில் இருக்குது. ஸோ உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்றப்போ ஓஜி லேயர் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ப்ராப்பர்ட்டிஸில் ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்துரு. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு பேக்ரவுண்ட் லேயர் ஆட் பண்ணணும்னா நான் இதை வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணியிருக்கேன். இமேஜ் சோர்ஸில் இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரோல் ஓ கொடுத்தா நம்மளுக்கு பிளேஸ்மெண்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ கண்ட்ரோல் ஓ அண்ட் நம்மளுக்கு இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் ஓப்பன் ஆகும். அதுலேருந்து நான் பேக்ரவுண்ட் எடுத்திருக்கேன் ஆல்ரெடி. ஸோ இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் நான் எடுத்திருக்கேன். ஸோ நம்மளுக்கு இங்கே பேக்ரவுண்ட் ப்ளேஸ் ஆகிடுச்சா, லாஸ்ட்டில் இருக்குது. இதை வேணால் நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு முன்னாடி இங்கே கொண்டு வந்துடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே பேக்ரவுண்ட் ப்ளேஸ் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ பிளெண்டிங் ஆப்ஷன் கொடுத்து இதை ஸ்க்ரீனில் போயிட்டு மல்டிப்ளை கொடுக்காம நம்ம வந்து ஸ்க்ரீன் கொடுத்துடலாம். ஸோ ஸ்க்ரீன்னா பின்னாடி வந்து இருக்கிற கலரோட ஸ்க்ரீன் ஆகிடும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா இதோட ஒப்பாசிட்டி வந்து லைட்டாக அப்படின்னா ஓஜி பேக்ரவுண்டோட ஒப்பாசிட்டி நீங்கள் வந்து இப்படி கம் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் கிடைக்கும். இது வந்து நம்மளுக்கு ஒரு பேக்ரவுண்ட், ஒரு நியூ இமேஜாக க்ரியேட் ஆகிருக்கு. வால்ஸ் ஃபர்ஸ்ட் இருந்த இமேஜ் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ இது வந்து நம்மளுக்கு இப்படி க்ரியேட் ஆகிருக்கு.